அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா காய விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நெய் 1லேருந்து 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாங்க. நெய் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை ரெண்டையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறங்க 10 பல் பூண்டு, ஒரு இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. அது விதை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வேகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி அளவு எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி அப்படிங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேங்க. தக்காளியும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வேகின மாதிரி அதுவும் நல்லா வேகணுங்க. இப்போ தக்காளி போட்டதும் நீங்கள் மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு பிரியாணி மசால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேங்க அதில். ஏன்னா அதை கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா தக்காளி நல்லா வேகணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி நீங்கள் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன்னா சேர்த்திக்கலாங்க. பட்டாணி கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் கேரட் 1 எடுத்திருக்கேங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பீன்ஸும் ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு கேரட் பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நிறைய காய் போட்டு நல்லா செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாசத்துக்காக புதினா ஆட் பண்ணியிருக்கேங்க. புதினா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் லெமன், தயிர் இந்த மாதிரி எல்லாம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை இப்போது இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேங்க.
ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு எடுத்து விசில் போனதும் எடுத்து கொஞ்சம் கார்னிஷுக்காக நான் மல்லி இலையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா